வீட்டு உபயோகத்திற்கான சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை இன்று முதல் 50 ரூபாய் அதிகரிப்பு. நாட்டு மக்களின் வீடுகளில் அடுப்பு எரிய வேண்டுமா அல்லது அவர்களின் வயிறு எரிய வேண்டுமா என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆவேசம். வங்கக்கடலில் உருவானது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி. தஞ்சாவூர், திருவாரூர் உட்பட 5 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. எம்புரான் பட தயாரிப்பாளர் கோகுலம் கோபாலனிடம் அமலாக்கத்துறை விசாரணை. அந்நிய செலாவணி முறைகேடு தொடர்பாக கோழிக்கோட்டில் உள்ள அலுவலகத்தில் 6 மணி நேரம் விசாரணை நடத்திய அதிகாரிகள். அமைச்சர் கே என் நேருவின் மகன் மற்றும் சகோதரருக்கு தொடர்புடைய இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை நிறைவு. கோயம்புத்தூர் மற்றும் திருச்சி முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக தகவல். யார் தியாகி என்ற கருப்பு பேட்ச் அணிந்து சட்டமன்றம் சென்ற அதிமுக உறுப்பினர்கள். நொந்து நூடுல்ஸான அதிமுகவினர் தான் தியாகிகள் என முதலமைச்சர் பதிலடி. பாஜக எம்எல்ஏ நயினார் நாகேந்திரன் திடீர் டெல்லி பயணம். மாநில தலைவர் மாற்றப்பட இருப்பதாக கூறப்படும் நிலையில் அமித்ஷாவை சந்திக்க உள்ளதாக தகவல். சீமானை போர்க்கள தளபதியாக பார்ப்பதாக அண்ணாமலை புகழாரம். தமிழ்நாட்டில் பாஜக வளர காரணமாக இருந்தவர் அண்ணாமலை என சீமானும் பாராட்டு. நெல்லையில் சகோதரியை காதலித்த இளைஞரை கொலை செய்த 11ஆம் வகுப்பு மாணவன். 3 சிறார்கள் உட்பட 4 பேர் கைது. பண்ணாரி மாரியம்மன் கோயிலில் குண்டம் திருவிழா கோலாகலம். அதிகாலை முதலே நேர்த்திக்கடன் செலுத்திய பக்தர்கள். உலக நாடுகள் மீதான இறக்குமதி வரியை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கும் எண்ணம் துளியும் இல்லை. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் திட்டவட்டம். மும்பைக்கு எதிரான IPL லீக் போட்டியில் த்ரில் வெற்றி பெற்ற பெங்களூரு 12 ரன்கள் வித்தியாசத்தில் வென்று அசத்தல். பெட்ரோல் டீசல் மீதான கலால் வரி உயர்வால் பொதுமக்களுக்கு பாதிப்பு இல்லை என்ற அறிவிப்பு வெளியாகி பொதுமக்கள் பெருமூச்சு விடுவதற்குள் வீட்டு உபயோக சிலிண்டர் விலையை 50 ரூபாய் உயர்த்தி எண்ணெய் நிறுவனங்கள் ஷாக் கொடுத்திருக்கின்றன. கடந்த சில நாட்களாக பெட்ரோல் டீசல் விலை மாற்றம் செய்யப்படாமல் இருந்த நிலையில் அவற்றின் மீதான கலால் வரியை 2 ரூபாய் உயர்த்துவதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. இது தொடர்பான அறிவிப்பில் பெட்ரோல் மீதான கலால் வரி லிட்டருக்கு 13 ரூபாயாகவும் டீசல் மீதான கலால் வரியை 10 ரூபாயாகவும் செவ்வாய்க்கிழமை முதல் உயர்த்துவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் பெட்ரோல் டீசல் விலை மேலும் அதிகரிக்குமோ என வாகன ஓட்டிகள் அச்சமடைந்தனர். ஆனால் சில்லறை விலையில் மாற்றம் இருக்காது என மத்திய பெட்ரோலிய அமைச்சகம் விளக்கமளித்துள்ளது. இதனிடையே கலால் வரி உயர்வுக்கு கண்டனம் தெரிவித்த காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே 2014ஆம் ஆண்டின் மே மாதத்துடன் ஒப்பிடும்போது கச்சா எண்ணெய் விலை 41% சரிந்துள்ளதை குறிப்பிட்டு விலையை குறைக்காமல் மத்திய அரசு கட்டண கொள்ளையில் ஈடுபட்டுள்ளதாக விமர்சித்தார். இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி 45 நாட்களுக்கு முன்னதாகவே எண்ணெய் நிறுவனங்கள் கச்சா எண்ணெயை வாங்குவதாகவும் ஜனவரியில் பீப்பாய் கச்சா எண்ணெய் $85 வரை இருந்ததாகவும் விளக்கினார். भाई जनवरी के बिगिनिंग में क्या क्रूड प्राइस है 83 थे, उसके बाद 75 हुए. सो हमने क्या किया है, अगर ये 60 वाला ट्रेंड जो है ब्रेंट और ये चीजें ये रहा. இது ஒரு பக்கம் இருக்க, மறுமுனையில் வீட்டு உபயோக கேஸ் சிலிண்டர் விலையை 50 ரூபாய் உயர்த்துவதாக எண்ணெய் நிறுவனங்கள் ஷாக் கொடுத்தன. பாஜக ஆட்சியில் பெட்ரோல், டீசல் மற்றும் கேஸ் சிலிண்டர் விலை கடுமையாக உயர்ந்துள்ளதாக எதிர்க்கட்சிகள் தொடர் குற்றச்சாட்டை தெரிவித்த நிலையில் கடந்த ஆண்டு சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு வீட்டு உபயோக சிலிண்டர் விலையை 100 ரூபாய் குறைப்பதாக பிரதமர் மோடி அறிவித்தார். அதன் பிறகு சென்னையில் சிலிண்டர் விலை 818 ரூபாய் 50 காசுகளாக குறைந்தது. வணிக சிலிண்டர் விலை பலமுறை உயர்த்தப்பட்டாலும் வீட்டு உபயோக சிலிண்டர் விலை ஒரு ஆண்டாக அதே விலையில் தொடர்ந்தது. இந்நிலையில் கேஸ் சிலிண்டர் விலையை 50 ரூபாய் உயர்த்துவதாக எண்ணெய் நிறுவனங்கள் அறிவித்துள்ளதால் இல்லத்தரசிகள் வேதனை தெரிவித்தனர். வருமானங்கிறது இன்னைக்கு இருக்கிற நிலைமையில ரொம்ப சிரமப்பட்டு தான் குடும்பத்தையும் நடத்தி கொண்டு வரோம்.
ஏதோ ஓரளவுக்கு வந்து நம்ம கஷ்டப்படுறோம், ஏதோ வாங்குறோம். இன்னுமே வந்து திருப்பி வந்து நாங்க வந்து விறகடுப்புக்கு மாறுறது வந்து ரொம்ப கஷ்டம். இதே தொடர்ந்து இப்படியா கேஸ் விலை ஜாஸ்தியாயிட்டே இருந்ததுன்னா நாங்க வந்து பழைய காலத்து மாதிரி விறகு வச்சுதான் எரிக்க வேண்டிய நிலைமை வரும். வருவாய் குறைவாக இருக்கும் சூழலில் சிலிண்டர் விலை உயர்வு மேலும் சுமையை அளிப்பதாக சாமானிய மக்கள் கவலை அடைந்துள்ளனர். வசதியானவங்களுக்கு அது தெரியாது, பெருசா இது ஒண்ணு 50 ரூபா. அவங்களுக்கு நம்மள மாரி கூலி வேலை செய்யறவங்க, ஆட்டோ ஓட்டுறவங்க, ரொம்ப பிளாட்பாரத்தில் கடை வச்சு தொழில் செய்யறவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். இந்நிலையில் தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி பணவீக்கத்தால் தவிக்கும் மக்களுக்கு மத்திய அரசு தரும் மற்றொரு பரிசு என தெரிவித்துள்ளார். நாட்டு மக்களின் வீடுகளில் அடுப்பு எரிய வேண்டுமா அல்லது அவர்களது வயிறு எரிய வேண்டுமா என காட்டமாக கேள்வி எழுப்பியுள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின், உதவி செய்யாவிட்டாலும் உபத்திரம் செய்யாமலே இருந்தால் போதும் என்பது சர்வாதிகார அரசுக்கு பொருந்தும் என தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். பாஜக 2014ஆம் ஆண்டு ஆட்சிக்கு வந்தபோது சிலிண்டர் விலை 410 ரூபாயாக இருந்ததை சுட்டிக்காட்டியுள்ள தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை, விலையை மேலும் உயர்த்தி அடித்தட்டு மக்களின் தலையில் மத்திய அரசு இடியை இறக்கியுள்ளதாக தெரிவித்துள்ளார். கேஸ் சிலிண்டர் விலை உயர்வு ஏழை நடுத்தர மக்கள் மீதான தாக்குதல் என தெரிவித்துள்ள பாமக நிறுவனர் ராமதாஸ், எண்ணெய் நிறுவனங்கள் விலை உயர்வை திரும்பப் பெற வேண்டுமென வலியுறுத்தியுள்ளார். கேஸ் விற்கும் விலைக்கு மீண்டும் விறகு அடுப்புக்கு மாற வேண்டிய சூழல் ஏற்படுமோ என்பதே ஏழை எளிய குடும்பத்தைச் சேர்ந்த இல்லத்தரசுகளின் மனக்குமுறலாக இருக்கிறது. அடுத்ததாக எக்ஸ்பிரஸ் 18 செய்திகளை பார்க்கலாம். சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனரியில் முத்துமாரியம்மன் கோயில் பொங்கல் விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. புதூர் அடுத்த புழுதிப்பட்டியில் நடைபெற்ற கோயில் திருவிழாவில் முளைப்பாரி எடுத்தும் ஆண் பெண் என அனைவரும் ஒன்றாக கும்மியடித்தும் கொண்டாடினர். மேலும் குழந்தை வரம் வேண்டும் தம்பதியினர் வயிற்றில் மாவிளக்கு ஏற்றி நேர்த்திக்கடன் செலுத்தினர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே ஸ்ரீ காளிகாபுரம் கிராமத்தைச் சேர்ந்த சேகர் மலர் தம்பதியினர் நெசவு தொழில் செய்து பிள்ளைகளை வளர்த்து வந்தனர். இந்நிலையில் திடீரென மயங்கி விழுந்த மலர் உயிரிழந்து விட்டதாக மருத்துவமனையில் தெரிவித்தனர். அதே கிராமத்தில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு பயிலும் அவரது மகள் கடும் அதிர்ச்சியுற்ற நிலையிலும் கண்ணீருடன் பொதுத் தேர்வு எழுதச் சென்ற சம்பவம் காண்போரை கண்கலங்கச் செய்தது. மரம் நடுவதன் அவசியம் குறித்து நாடு முழுவதும் சைக்கிளில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள நபர் நாமக்கல் மாவட்டத்தில் விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொண்டார். கொல்கத்தாவைச் சேர்ந்த பரிமல் காஞ்சி சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் ஆசையை இயற்கை பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வாக தனது 56வது வயதில் மேற்கொண்டு வருகிறார். கடந்த ஆண்டு மே மாதம் டெல்லியில் தொடங்கிய அவரது பயணம் கன்னியாகுமரிக்கு சென்று தற்பொழுது மீண்டும் டெல்லியை நோக்கி பயணிக்கிறது. சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெறும் மாவட்ட குறைதீர் கூட்டத்திற்கு வரும் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஏதுவான சூழலை மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அதிகாரிகள் ஏற்படுத்தி தரவில்லை என்று புகார் எழுந்துள்ளது. தவழ்ந்து வரும் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஏற்ப வீல் சேர் போன்ற உபகரணங்களோ சாய்தளமோ இல்லாததால் அங்கு வரும் மாற்றுத்திறனாளிகள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகின்றனர். இதுகுறித்து மாவட்ட ஆட்சியரும் கண்டுகொள்ளவில்லை என்று புகார் கூறப்படுகிறது.